வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரவுண்ட் 2ல உள்ள காலேஜஸ் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்க்குறது 2 காலேஜ். ஒண்ணு வந்து கேபிஆர், இன்னொரு ஸ்ரீ ஈஸ்வர். இது 2மே கோயம்புத்தூர் ரீஜன்ல உள்ள காலேஜஸ். ஸோ கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2009ல ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகி ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்ல வந்துருச்சு. இந்த காலேஜ் நீங்க கண்டிப்பா ரவுண்ட் 2ல நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்களுடைய பிக் கேம்பஸ், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட், இவங்களுடைய கேர் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் இவங்க ரொம்ப ஃபாஸ்டா இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு நிறைய நல்ல கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்சஸும் இருக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ட்ரிபிள் இ, மெக் இதெல்லாம் கூட. ஸோ இந்த காலேஜ் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுடைய பில்டிங் ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப பக்காவா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அகாடமிக் டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக்கபிளா இருக்கு. ஏன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, மைக்ரோசாஃப்ட், அமேசான் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட் வராங்க. ஸோ பட் எல்லா பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கான்னு கேட்டா இல்ல. சில லோ லெவல் பிளேஸ்மெண்ட்டும் இந்த காலேஜுக்கு வராங்க. ஸோ அபவுட் 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க. ஸோ ஃபர்தரா இவங்க கம்பேரிட்டிவ்லி நியூ காலேஜ்னால இவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பா கன்சிடரபிளா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து கேம்பஸ் ஃபுல்லாமே வைஃபை கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எப்பவுமே இன்டர்நெட் கனெக்டடாகவும் டிஜிட்டலி கனெக்டடாகவும் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு தராங்க. ஸோ இவங்களோட கேன்டீன் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து மற்ற காலேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காம்படிட்டிவாகவே இருக்கு. இவங்க வந்து ஜிம்மு, ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே வந்து நல்லா வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து டீச்சர்ஸை செலக்ட் பண்றாங்க. ஸோ ஃபேக்கல்டிஸ் வந்து நல்லாவே இங்க இருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்களுடைய டெக்னிக்கல் எஜுகேஷனை நல்லா இம்பார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த காலேஜ் சில பேருக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கூட கொடுக்குது. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் இந்த காலேஜில் வாங்கியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு 5th செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களால நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இன்டர்ன்ஷிப் கூட வாங்கி தர முடியுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கீங்க, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான காலேஜில் படிக்கணும்னா இந்த காலேஜை நீங்கள் ரவுண்ட் 2ல செலக்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா இது ஒரு மெயின் ரோட்லேயே இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணி படிக்க முடியும். ஸோ காலேஜ் கேட்லேருந்து இந்த பில்டிங் வந்து 2 kilometers அரௌண்டில் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கேம்பஸ். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு அவங்க வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து அவங்க
கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ எவ்ரி 2 டைம்ஸ் ஒரு மந்த்ல பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து காலேஜோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஆனாலும் இந்த காலேஜில் கவலை கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கேம்பஸ் இது. ஸோ நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து இன்னும் பெட்டராக க்ரோ ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் கூட வைக்கலாம் நீங்கள் ரவுண்ட் 2ல. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ட்ரைனிங் கூட நிறைய காலேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்க தனியாக போய் ட்ரைனிங் பாட வேண்டிய அவசியம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுறதில்ல. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் எந்த காலேஜ் ரொம்ப அதிகமாக டெவலப்மெண்ட் சைடில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் தான். அடுத்ததாக நம்ம பார்க்குற காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்லேருந்து பக்கத்தில் இருக்குது. இது கிணத்துக்கிடவு அப்படின்ற இடத்து பக்கத்தில் இருக்குது. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் நீங்கள் ரவுண்ட் 2ல சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜ் வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வந்து 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் என்பிஏ அக்ரிடேஷன் இப்போதைக்கு இந்த காலேஜுக்கு இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 4 பிரான்ச்சுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்குது. நீங்கள் என்பிஏ வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் ஒவ்வொரு காலேஜ்லையும் என்னென்ன கோர்சஸ் என்பிஏ அக்ரிடேட்டட்னு சொல்லி. ஸோ இந்த காலேஜில் உள்ள 4 கோர்சஸ் என்பிஏ அக்ரிடேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ஐஆர்எஃப் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா டாப் 200 இந்தியாவில் இருக்க டாப் 200 ரேங்கிங்கில் இந்த காலேஜ் லிஸ்ட் ஆகலை. ஸோ டாப் 200 ரேங்க்ல இந்த இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ரவுண்ட் 2ல நீங்கள் இந்த காலேஜ் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக ஒரு காலேஜில் வந்து பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் வந்து 10 இயர்ஸ் அட்லீஸ்ட் கண்டினியூஸாக இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அங்கே ஒரு கண்டூசிவ் என்விரான்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் சேரலாம். ஸோ உங்களுடைய வீட்டில இருந்து நீங்கள் கம்யூட் பண்ணுற ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேரலாம். ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட்ஸ் அதுக்கெலாம் பெருசாக வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைக்கல. ஸோ எது ரிக்வயர்டோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கல. மற்றபடி ஹாஸ்டல்ஸ் அது எல்லாமே வந்து எதிர்பார்த்த அளவு இருக்கான்னு நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் சேருங்க. ரவுண்ட் 2ல இது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜை விசிட் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். ஆல் தி பெஸ்ட். பை பாய்.